பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிவர்ஸ் வில் ப்ரிப்பேர் ஃபார் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்குது. மற்றதெல்லாம் வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இது ஏன் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா, நம்ம பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் போகணும் அப்படின்னா யாருனாலையும் மாற்ற முடியாது. நம்ம ஆசையை விட தேவைகள் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஆசைகள் செய்கிறத விட தேவைகளை செய்யும்போது நம்ம லைஃப்பில் பேர்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு சோலோ ட்ரிப் போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸாக ஒரு மனசில் தோணிகிட்டே இருந்ததுங்க. பட் ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பைக் கிடையாது, பைக் வாங்க காசு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் பக்கா அப்படியே லைன் அப் தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஒரு ஆசை மட்டும் இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு 2 மாதமாக ரொம்ப அந்த ஆசை அதிகமாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே தோணிக்கிட்டே இருந்தது ஒரு 3-4 மந்த்ஸாக. ஸோ என்ன பண்ணேன்னா, என்கிட்ட அப்போ பைக் கூட இல்லை. சரி ஓகே, பைக் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஷோரூம்லாம் ஒரு ஷோரூமாக போயிட்டு பைக்லாம் கேட்டால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லிட்டு இருந்தாங்க. மினிமம் ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல பைக் ஒரு 2 lakhsல இருந்து தான் இருந்தது. ஸோ எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்தது. என்னடா அது பைக் வாங்கலாம் அப்படின்னா இவ்வளோ வேலை சொல்கிறாங்க, நம்ம வேறு இப்போ ஒரு க்ரோன் அப் மேன் ஆகிட்டோம். ஸோ இப்போ நமக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. பையன் பிறந்துட்டான், ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கடுத்து இயர் போகிறான். ஸோ வீட்டில் கமிட்மெண்ட்டு, அப்புறம் இஎம்ஐஸ் இதெல்லாம் இருக்கும்போது இது வேற ஒரு பேர்டன் ஆட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்தது. போவேன், கொட்டேஷன் வாங்குவேன், வந்துடுவேன். அதுக்கேற்ற மாதிரி புது பைக்லாம் லான்ச் ஆச்சு, அது மேலே ஆசை வந்தது. அப்புறம் டூரிங் தானே நமக்கு மெயின் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு இந்த அவெஞ்சர், சரி ஓகே கம்மி ரேஞ்சில் இருக்கிற நல்ல பைக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர் பார்த்தேன். அதுவும் வீட்டில் எப்படின்னா ஒரு டபுள் மைண்டாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, எடுக்கலான்ற அளவுக்கு மைண்ட் போனதுக்கப்புறமும் நம்ம மைண்டை இது டவுன் பண்ணுவாங்க, இது எடுக்கணுமா அது எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், நமக்கு மறுபடியும் செகண்ட் தாட் வந்துடும். ஓகே சரி வேணாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஆசை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த செகண்ட் ஹேண்ட்ஸில் பார்க்கலாம், சரி புதுசாக வாங்கினா தான் இவ்வளோ ரேட் ஆகுது, செகண்ட் ஹேண்டில் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பைக்ஸ் வரும். பட் போய் பார்க்கலான்னு கால் பண்ணுவேன், வாங்க சொல்லுவாங்க, போனால் ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் டாமினர் பைக்லாம் ஓகே ப்ரோ பாருங்கள் உங்களுக்கு தான் தரேன், கம்மி ரேட் போட்டிருந்தார், ஒரு 60,000 என்னமோ போட்டிருந்தார். 2019 டாமினார், 20,000 கிலோமீட்டர் என்னமோ தான் ஓடி இருந்தது. சரி ஓகே 20,000லாம் அவ்வளோ பெருசு இல்லை, செலவு பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டா நமக்கு பக்காவாக ஆகிடும் பைக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு பைக் ஆயிடுச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோல் வந்துடும்ல. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு போனால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. கேட்டால் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு 3-4 டேஸாக எடுக்கல. அப்புறம் திடீர்னு நான் பைக்கை சேல் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமும் ஃபோன் எடுக்கல. என்னடா இது தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. சரி ஓகே நமக்கு வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு, ஸோ கடமை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி பேக் டு டியூட்டி. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப ஒர்க் பண்ண அந்த டயர்ட் இருக்கும்ல, நம்ம டிசைனிங் எடிட்டிங் ஒர்க் தான். ஸோ மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கு எதனா போய் எப்பயும் போல் வீடியோஸ் பார்ப்போம், அப்படி இல்லைனா கேட்ஜெட்ஸ் பார்ப்போம், புதுசாக என்ன லான்ச் ஆகிருக்கு பார்ப்போம். ஸோ நம்மலாம் அந்த மாதிரி தானே ஃபுல்லாக புது லேப்டாப் என்ன, புது ஐபேட் என்ன, ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, சாம்சங் 25ல் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், 23ல் என்ன, 23க்கும் 25க்கும் என்னென்ன அப்கிரேட் இருக்குது, இந்த மாதிரி பஃபர் பண்ணிகிட்டே இருப்போம் மைண்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகே டூருக்கு ஒரு கேமரா, ஒரு 360 கேமரா எதனா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு மார்க்கெட் பிளேஸ் லாக்இன் பண்ண கேமரான்னு ட்ரை பண்ண போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இந்த மாதிரி ஹண்டர் அந்த மாதிரி எதுனா பார்க்கலாம் செகண்ட்ஸில் அப்படி சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு நியர் போட்டு நியர் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் சர்ச் போட்டால் அன்எக்ஸ்பெக்டடாக பக்கத்து என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளியே ஒரு டீலர் இருந்தார், வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்காரு, நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இப்போ நல்லா. ஸோ அவர் பைக் போட்டிருந்தார், மீட்டியார் 350 லெஸ் கிலோமீட்டர் ட்ரிவன், நேரில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி பக்கத்தில் தானே இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா வண்டி தரமாக இருந்தது. ஒரு 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது.
8,000 தான் ஓடிருக்கு. ஓட்டி பார்த்தேன், இன்ஜின் ஸ்மூத் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் சைடு மட்டும் லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கியது. எங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க போல். ஆனால் நம்ம ஆள்கிட்ட கேட்டால் கொண்டு வரும்போது டேமேஜ் அப்படின்னு கதை விட்டார். அப்புறமா வந்து சரி ஓகே, ஆனால் அந்த டேமேஜ் இருந்தாலுமே அது ஒரு பெருசாக தெரியல. ஏன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வண்டிக்கு வந்து இந்த கார்ட்லாம் இருக்கிறதுனால பெருசாக டேமேஜ் ஆகலை. வெறும் தேய்தலோட போயிடுச்சு. ஹேண்ட்பேர் மட்டும் லைட்டாக பெண்ட் இருந்தது. சரி அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாரு. ஒரு 1,30,000 அந்த மாதிரி தான் கோட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நம்ம எடுத்து செலவு பண்ணால் கூட இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகாது அப்படி சொல்லிட்டு, அடிஷ்னல் ஆகாது சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வண்டி வந்து அடம்பிடிச்சி ஒய்ஃப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். வண்டி பார்க்குற வரைக்கும் அவங்க வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வண்டி காமிச்சிட்டு ஒரு ரவுண்டு கூட்டி போனோடனே அவங்களுக்கும் ஓகே சபரி, இந்த வண்டி கடைக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் கையில் வந்து ஃபுல் கேஷ் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே சரி ஓகே ஃபினான்ஸ் எதுனா ட்ரை பண்ணலாம், கம்மி ரேஞ்சு தானே, ஸோ ஃபினான்ஸ் போட்டுக்கலாம், ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 7 மந்த்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் பைக் வாங்கி கொடுத்துருந்தேன். ஃபினான்ஸ் வந்து சேம் ஐடிஎஃப்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ பைக் ஆல்ரெடி போய் எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுனால வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற பேமெண்ட் ஒன்று டடாங் கிரெடிட்டட் அப்படின்னு வந்தது. ஆடாடா, நமக்குன்னே எல்லாம் அமையுது அப்படி சொல்லிட்டு அப்போவுமே நான் என்னென்னா ஐடிஎஃப்சி இது பண்ணோடனே இல்லைன்னொடனே சரி விட்டுட்டேன். சரி இப்போ வந்து கமிட்மெண்ட்டுக்கு இந்த காசை யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து வண்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம், கமிட்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். எப்பயுமே வந்து நம்ம ஆசையை விட தேவைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். ஆசைகள் செய்கிறத விட தேவைகளை செய்யும்போது நம்ம லைஃப்பில் வந்து பேர்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு நான் வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனாலுமே வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஒரு உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி வேறு எதுனா பைக் பார்க்கலாம் ஆசைக்கு அப்படி சொல்லி பஃபர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா பைக்குமே 25,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் எல்லாமே இதோட ரேட்டு வேறு ஒரு 20,000-25,000 அதிகமாக வேறு இருந்தது. ஸோ இவ்வளோ கம்மி ரேஞ்சு ஓடின வண்டி இவ்வளோ கம்மியாகவும் கிடைக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்காக வந்து ஒரு 2 days ஹோல்டு வேறு பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ நமக்காகவே இந்த பைக் இருக்குது போல் அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வந்த பேமெண்ட்டை வந்து வச்சுட்டு சும்மா ஒய்ஃப் கிட்ட போட்டு பார்த்தேன். சரி ஓகே, ஒரு காவியா நீ வந்து ரொம்ப நாளாக எனக்கு பைக் வாங்கி தரணும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த பைக்குக்கு வந்து நீ உன்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை மட்டும் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டு, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு 70,000 கொடுத்தாங்க. ஓகே 70,000 என்கிட்ட ஒரு 60,000 இருந்தது பேமெண்ட்டு. பஃபருக்கு அதாவது எக்ஸ்பென்ஸுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த 60,000 ப்ளஸ் ஒய்ஃபோட கேஷ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பைக்கு கையோடு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி அந்த நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் போகணும் அப்படின்னா வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. பட் என்ன இந்த வண்டி ஏன் இவ்வளோ அடம் பிடிச்சி நமக்கு, அதாவது மற்றதெல்லாம் வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இது ஏன் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா, நம்ம பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஒரு லாங் ட்ரிப் போகணும், நல்ல பைக்கில் போகணும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி போகணும், கஷ்டப்படாமல் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே டு த கோர் போய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வில் ப்ரிப்பேர் ஃபார் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு கோட் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, நீ ஆசைப்பட்டதை உனக்கு கிடைக்கிறதுக்காக வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நேரில் லைஃப்பில் வந்து நடந்து அதை அனுபவித்தது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிளாக இருந்தது. ஸோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் உங்களுக்குமே வந்து நிறைய ஆசை இருக்கும், கனவுகள் இருக்கும். ஸோ மனசை தளர விடாமல் அந்த ஆசையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு, பட் அதுக்காக ஒர்க் பண்ணாமல் உங்கள் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி வந்து சேரும். திங்ஸ் வில் ஹேப்பன், அமையும் உங்களுக்காக. உங்களை அது வந்து ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வேணான்னு நான் டிசைட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, எடுத்துடணும் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் இட், இதுதான் நமக்கு அப்படின்னு வந்து நானே வந்து ஒரு முடிவுக்கு வந்து அடம் பிடிச்சி இல்லை எனக்கு இது வேணும். அவங்க அதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி வேணுமா இந்த கமிட்மெண்ட்டுக்கெலாம் இது யோசிச்சுக்கோ அப்படி இப்படின்னாங்க. பட் இல்லை எனக்கு இது வேணும் கன்ஃபார்மாக அப்படின்னு தோணுச்சு. தோணுன உடனே போய் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மேஜிக், இந்த மிராக்கிள் வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த பைக்கில் தான் வந்து தனியாக ஓட்டிகிட்டு வந்து ஒரு கேம்ப் ஸ்டே எடுத்து ஏற்காடில் தனியாக இந்த இயற்கையோடு உட்காந்துட்டு
இந்த இயற்கை சத்தத்தில் நீங்களும் நானும் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்குது. திஸ் இஸ் மை பைக்கோட குட்டி ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருதா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இடத்த வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள்.